நேர்காணல் நடைபெற்றிருக்குது. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன கேட்டாங்க? இல்ல வேலை நல்லா செய்யணும் அப்படின்னாரு. நாங்க எல்லாருமே வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். எந்த கான்ஸ்டிட்யூன்சி? வேளச்சேரி, ஆயிரமலுக்கு. இப்போ இந்த தேர்தல் வந்து 2026 மட்டும் 4 முனை போட்டியா இருக்க போகுது. இதுவரை அதிமுக, திமுக போக இப்ப புதிதாக காண்கிற தாவேக்கா வந்திருக்கும் போது வெகுவான வாக்குகள் குறையக்கூடும் அப்படின்னு ஆளுங்கட்சிக்கான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இல்லைங்க, திமுக எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? எந்த பாதிப்பும் இருக்காது. நாங்க தான் ஜெயிப்போம். இது திராவிட மண், வெற்றி நமக்கே. இல்ல எப்பயுமே விஜய் என்ன சொல்றாருன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு. இந்த தேர்தலில் கணிசமா திமுக ஓட்டை தான் விஜய் பிரிப்பார் அப்படிங்கிறாங்க. நிச்சயமா இல்லைங்க, நிச்சயமா அவரு சொல்லுங்க. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு போட்டியிடக்கூடாது. எல்லா இடத்துலயும் நாங்க தான் ஜெயிப்போம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. என்ன கேட்டாங்க மேடம்? முதல்ல என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? அவர் நல்லா வேலை செய்யணும்னு சொன்னாரு, அவ்வளவுதான். 5 நிமிஷம் தான் பேசினாரு. இதுக்கு முன்னாடி வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி கூட்டணி கட்சி இருக்குது. இந்த முறை திமுக ஒதுக்குவாங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு சீட்டு கிடைக்கிறது முக்கியம் இல்லைங்க. இது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கிற போர். ஆஸ் அ டிஎம்கே சோல்ஜர் ஐ ஃபைட் ஃபார் டிஎம்கே. திமுக கூட்டணியில இருந்து வேல்முருகன் விலகி இருக்காரு, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, தலைவர் தான், கூட்டணி பத்தி தலைவர் தாங்க பேசணும். எனக்கு எந்த ஒரு கருத்தும் இல்ல. தேங்க்யூ.